முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற உறுப்பினர் கருணா சந்தித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரடியாக பார்க்கலாம். இரண்டு அணிகளும் இணைய வேண்டும் என்பது ஏற்கனவே நான் வேண்டுகோளாக வைத்திருக்கிறேன். அதற்கு காரணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தான் இவர்கள் அத்தனை பேரும் அடையாளம் காட்டப்பட்டார்கள் என்கின்ற நிலையிலிருந்து அவர்கள் மாறுபடக்கூடாது. அவர்களால் தான் நாம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்கள் உருவாக்கிய அந்த அமைப்பு, அந்த கட்சியை அழிந்துவிடக்கூடாது, காக்கப்பட வேண்டும். மாற்றாருக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை உருவாக்கி இருக்கிறார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவருக்கு விசுவாசமாக அத்தனை பேரும் இருக்க வேண்டும். அவர் அறிவித்த நலத்திட்டங்கள் சட்டமன்றத்திலே 110 விதியின் கீழே அவர் அறிவித்த அத்தனை நலத்திட்டங்களும் தமிழக மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அப்படி சென்றடைந்தால் மட்டுமே புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆத்மா சாந்தியடையும் என்பதை வலியுறுத்தித்தான் அவர்கள் இணைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். இந்த நிலையில் புரட்சித் தலைவி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்கப்பட்ட சின்னம்மா அவர்கள் அதில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்கின்ற வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் அவருடைய புகைப்படங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் எனக்கு முரண்பாடாக இருக்கிறது என்பதை நான் தெளிவாக கூறியிருக்கிறேன். ஆகவே இது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. இருந்தாலும் எங்களை போன்ற பொதுமக்களுடைய வேண்டுகோள், அம்மாவினுடைய ஆட்சி நல்லபடியாக நடக்க வேண்டும். அதற்கு அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை விட்டுக் கொடுத்து அம்மாவினுடைய நலத்திட்டங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது தோழமையாகிய புலிப்படையினுடைய வேண்டுகோள். சசிகலாவே தினகரனை ஒதுக்கி வச்சுதான் அவர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்பேற்பட்ட தொழில் நீங்க போய் செஞ்சிருக்கீங்க. சந்தித்த 2 நாள் கழித்து முதல் தவறான யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. எடப்பாடி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட பாரத பிரதமரை சந்திக்க டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். நிச்சயமாக நிர்வாகம் சரியாக இருக்கிறது. குறிப்பாக தேவைகள் இருக்கிறது. தேவைகள் மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அடுத்து மக்களும் ஒவ்வொரு தேவைகளும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு காரணத்தினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடைவெளிகளை தவிர மற்றபடி என்னை பொறுத்தவரை என்னுடைய தொகுதியின் சார்பாக நான் வைக்கக்கூடிய அத்தனை வேண்டுகோளையும் ஆட்சியாளரும் சரி, முதலமைச்சரும் சரி, சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் சரி உடனடியாக விரித்து செயல்படுத்தி மக்களுடைய தேவைகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கூட்டுவாங்க. அவங்க கேட்டிருக்காங்க. சட்டமன்ற கூட்டணி எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்காங்க, இவங்க கேட்டிருக்காங்க, நானும் கேட்கிறேன். எல்லாருமே கூட்டணும். அடுத்த மக்களுக்கான விவாதங்கள் பங்கு பெறணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. விரைவில் கூட நான் நம்புறேன்.